சர்வலோகத்தின் தேவாதி தேவனும் யாவற்றையும் தமது ஒரு வார்த்தையால் நல்லவையால் சிருஷ்டித்த அன்பின் ஒன்றான திரியக தேவன் இந்த நாட்களிலே அதி சீக்கிரத்தில் வர இருக்கிறபடியால் மனிதன் ஆதியிலே நல்லவனாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து நியாயத்தீர்ப்பு அடைந்தான். அது முதற்கொண்டு மனுக்குலத்திற்கு நியாயத்தீர்ப்பு என்ற ஒரு நியமம் ஏற்படுத்தப்பட்டது என்பதையெல்லாம் நாம் இந்த நாட்களிலே கடந்த சுமார் 2 வாரங்களாக அன்பின் ஆண்டவர் மனிதன் அடைய போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து நமக்கு போதித்து வருகிறதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் வெளிப்படுத்திய விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள் முடிய வாசித்து தியானம் செய்து கர்த்தர் வரைக்கென்று ஆயத்தமாக நம் தேவனம் கிரகிச்சுவான் எழுத வாசிக்கலாம். வெளிப்படுத்திய 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனம் முடிய. சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டு இருக்கிறவரும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியரையும் பெரியரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே 11, 12, 15 இந்த வசனங்களிலே அருமை ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதாகவும் அவருடைய சமூகத்திலிருந்து முதலாவதாக பூமி வானம் இவைகள் அகன்று போயிற்று என்பதையும் அதன் பிறகு அவற்றில் வாழ்ந்த யாவும் அழிந்து அங்கே நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாய் அவருக்கு முன்பாக இருந்ததாகவும் அவற்றில் நியாயத்தீர்ப்பின்படி 15வது வசனத்தின்படி ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் 12வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது மரித்தோராய் சிறியோரின் பெரியோரின் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவனின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைத்தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இறுதியான நியாய தீர்ப்பில் மனுக்குலம் அடைய போகிற நியாய தீர்ப்பை குறித்து அருமை ஆண்டவர் சிங்காசனத்திலே வெள்ளை சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார் என்பதனாலே அவர் நீதியுள்ள நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர். வெண்மை என்பது நீதியை பூர்ண பரிசுத்தத்தை அறிவிக்கிறதாக இருக்கிறது. அவர் நல்லவர், நல்ல தேவன். எந்த ஒரு மனுஷனையும் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறது இல்லை. அதற்காகவே சிங்காசனத்திற்கு முன்பாக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அவற்றுள் விசேஷமாக ஜீவ புஸ்தகம் என்னும் வேறு புஸ்தகம் திறக்கப்பட்டது. மொத்தத்திற்கு அந்த புஸ்தகங்களில் தங்கள் தங்கள் கிரியைத்தக்கதாக நியாயத்தீர்ப்பு பார்க்கிறோம். இங்கே சிங்காசனத்தில் அமர்ந்த தேவன் அவருக்கு முன்பாக புஸ்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகம்
நீதிமொழி புஸ்தகம் என்ற ஞாபக புஸ்தகமோ அல்லது நித்திய ஜீவனுக்குரியவர்களுக்கு என்றதான ஜீவ புஸ்தகமோ அல்லது நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகமோ அல்லது கடைசி நாட்களில் ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டியாய் தகுதி அடைவதற்கு என்னதானவர்களுக்கு என்று ஆட்டுக்குட்டியானவர் என்று சாத்தானை ஜெயித்து சிங்காசனத்தில் அமர்ந்தபடியினாலே அவரோடு கூட பாடுபடுவோம் என்றால் அவரோடு கூட ஆழ்கை செய்வோமே. இக்காலத்தின் பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில் அல்லவே என்ற கடைசி நாளில் ஆட்டுக்குட்டியானவர் கெத்செமனே முதற்கொண்டு கொல்கதாவலில் தன் ஜீவனை பிதாவின் கருத்து ஒப்படைக்கின்ற வரைக்கும் இந்த கடைசி கால சம்பவங்கள் அல்லது ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவருடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டதே நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறோம். அவர் எருசலேமில் இருந்து கெத்செமனே தோட்டத்திற்கு செல்கிறார். சென்று இரவு முழுவதும் பிராண என் ஆத்துமா மரணத்துக்கு எதிராக துக்கம் கொண்டாடுகிறது என்று அவர் மிகுந்த வேதனைப்படவும் அந்த வேதனையிலிருந்து அந்த பாத்திரத்திலிருந்து தன்னை தேவன் விடுதலையாக்க அல்லது அந்த போராட்டங்களை நீக்க பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட வேளையிலே பிதா ஒரு பதில் சொல்லாதது நிமித்தமாய் அந்த பாத்திரத்தில் முழுக வேண்டியது அவசியமாய் இருந்தபடியினாலே அவருடைய பிதான் சித்தத்தை ஒப்பு கொடுத்தவராய் அங்கே அவர் கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். எருசலேம் தேவாலயத்தின் சேனை என்ற சனகிரி சேனையின் தளபதி அன்று சவுல் என்ற வாலிபனாய் இருந்தான். அவனுடைய வழிநடத்தினும்படி பிரதான ஆசாரியனிடம் கையொப்பம் பெற்று அரிமரச்சரை சிறைபிடித்தார்கள். அவர்களை ஆண்டவரை பிடித்தார்கள். இது அருமைய இரட்சகர் 4 சுவிசேஷங்களில் முதல் பகுதியான அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டுகால உபத்திரவத்தை நாம் அறிவிக்கிறதாக இருக்கிறது. அங்கிருந்து ஆண்டவர் சிறைபிடிக்கப்பட்டு அல்லது கைது செய்யப்பட்டவராய் ஏரோது மாலை கொண்டு போகப்படுகிறார். பின்பே பிலாத்துவின் மாளிகையில் சென்று அவர் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட தீர்ப்பளிக்கப்படுகிறது என்றால் இது மகா உபத்திரவ காலத்தை அறிவிக்கிறதாக இருக்கிறது. இப்படியாய் நியாயந்திருக்கப்பட்ட அருமை இரட்சகர் சிலுவையை சுமந்து கொல்கதா மலை என்றும் அல்லது கபால ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சிலுவையை சுமந்து சென்றாரே, அது அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே நடந்த மகாயாக யுத்தத்தில் என்றால் சிலுவை அவரால் தூக்க இயலாம், விழுகிறார். சிலுவை அவர் மேல் விழுகிறது. சீமோன் உதவியாக அழைக்கப்படுகிறார். கொள்கிறார் மலையிலே அடித்து சிலுவை தொங்குகிறார். விழாவில் ஈட்டியால் குத்தப்படுகிறார். வாரினால் அடிக்கப்படுகிறார். இந்த நிலை வெளிப்படுத்துகிற 19ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்களில் சொல்லப்படுகிற ஏழோடு இறுதியில் நடக்கக்கூடிய மகாயாக யுத்தம். அருமை இரட்சகர் தன்னை யாகமாக பலியாக கொடுக்கிறார். யாகம் என்றால் நாம் அறிந்து இருக்கிறோம், பலி செலுத்துவது. அதன் பிறகு அவர் உயிர் தெழுகிறார் 3ஆம் நாளில். அதுதான் ரகசிய வருகை. பின்பு ரகசிய வருகைக்கு பின்பு
ஆண்டவர் பூமியில் 1000 வருட அரசாட்சி செய்கிறார். ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு 40 நாள் அளவும் அவர் பூமியிலே மைக்கின் சரீரத்தில் அப்போஸ்தலரோடு உறவாடி ஆவி அவருடைய நீதியின் மார்க்கத்தை ஸ்தாபிக்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க கட்டளையிட்டாரே, இதுதான் ஆண்டு உயிர் தெழுந்த பின்பு 40 நாளில் நடந்த சம்பவம். அது 1000 வருட அரசாட்சியை சார்ந்த விளக்கமாயிருக்கிறது. அதன் பிறகு 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு 2ஆம் வருகை, அது பகிரங்க வருகை என்ற நியாய தீர்ப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. அருமை ஆண்டவர் 40 நாள் முடிந்து அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி சென்றார். எதற்காக? நீதிமான்களான மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள, பாவியலானவர்களை நியாய தீர்ப்பு கொடுக்க. அதுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஆக 4 சுவிசேஷங்களுக்கும் அல்லது மத்திய 24ஆம் அதிகாரம் 13, 14 இந்த 2 வசனங்களை கூறிய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் உள்ள அடங்கியிருக்கிற 4 சுவிசேஷங்களும் அருமை இரட்சகருடைய கடைசி நாட்களிலே அல்லது கெத்செமனை முதற்கொண்டு அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் வேலை மட்டுமான தேவ திட்டம் அங்கு அறிவிக்கப்பட்டது நாம் அறிய முடிகிறது. ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எதற்கு இதை தியானம் செய்கிறோம் என்றால், அருமை இரட்சகருடைய அந்தத்தை சார்ந்த ஜீவிதம், அந்த ஜீவிதம் கடைசி நாட்களில் ராஜ்யத்தின் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. இதுதான் மனுக்குல மீட்பு நிறைவடைவதற்கு என்று நியமிக்கப்பட்ட ராஜ்ய சுவிசேஷமாக இருக்கிறபடியா இப்பொழுது நாம் 4வது அந்த சுவிசேஷத்தின் பகுதியில் 4வது பகுதியாக நியாய தீர்ப்பை, 2ஆம் வருகையும் நியாய தீர்ப்பை குறித்து நாம் நாட்களில் தியானம் செய்து வருகிறோம். வேதாகமத்திலே ஆண்டவர் ஆதியாகமத்தில் 1, 2 அதிகாரங்களில் மனுஷனை எந்தனைக்கும் அவரோடு சென்று ஜீவனம் செய்ய சிருஷ்டிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். தேவனம் அவனோடு உலாவுகிறவராய் இருக்கிறார். இந்த நியமத்தில் சாத்தான் ஊடுருவி ஆதாம் ஏவாளை தேவ பிரமாணத்துக்கு விரோதிகளாய் மாறானவளாய் மாற்றுகிறான். ஏதேன் தோட்டத்தில் உலாவ வந்த ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்ய வரவில்லை. என்றைக்கும் தன் வரியைக்கென்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க ஆதாம் ஏவாள் இன்றைக்கு வரவில்லையே, எங்கே போனார்கள்? நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் நிர்வாணமாய் இருக்கிறோம், நாங்கள் அத்தி இலையை தைத்து அறையிலே நான் கட்டி கொண்டவர்களாய் இருக்கிறோம், ஒழித்துக் கொண்டோம் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் ஆதியாகமம் 3:15 என்ற நியாய தீர்ப்பு ஆரம்பமாகிறது. அந்த நியாய தீர்ப்பில் அருமையான இரட்சகர் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆதாம் ஏவாள் சாத்தான் நியாய தீர்ப்பை கொடுக்கவில்லை. காரணம், நல்லவனாக வாழ்ந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவியாக மாற்றப்பட்ட பொழுது, மாறின பொழுது அவர்களை தேவன் வேதனையோடு நியாய தீர்ப்பு செய்து அந்த நியாய தீர்ப்பில் அவர்கள் நிர்வாணத்தை மறைக்க செம்மறியாட்டை அடித்து அந்த தோலை வஸ்திரமாக அவர் உடுத்தி வைத்து அனுப்பினார். அனுப்பப்பட்டவர்களை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தின்படி நம் மனுஷனை ஏன் உண்டாக்கணும், இவனை உண்டாக்கினதற்காக அவர் மிகவும் வசனப்பட்டார் என்னெல்லாம் 6ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கிறோம். இந்த நிலையின்படிதான் ஆதாம் பாவம் செய்த பிறகு பிறக்கின்ற ஒவ்வொரு மனுஷனும் அவன் நியாயத்தீர்க்கப்பட வேண்டியவனாய் இருக்கிறான் என்று அந்த நியாய தீர்ப்பு நான் வாசித்த வெளிப்படை 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி ஆண்டவர்
சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்றவராய் இருக்கிறாரே தவிர அவர் ஒருவராக கூப்பிட்டு நீ இந்த பாவம் செய்தாயே நீங்க எப்படி சொல்லல. அவனவன் செய்த கிரியைகளுக்கு உரிய தண்டனையை அவனவன் தேடிக் கொள்கிறான். நான் வாசித்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி மரித்தோரை சிறியோர் பெரியோர் தேவனுக்கு நிற்கக்கனே அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் வேறு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்ட 4 காலங்கள் வேதாகம காலம். 6000 வருடத்திலே 4 காலங்கள் வேதாகம காலம். ஒன்று மனசாட்சி காலம். அந்த மனசாட்சியின் காலத்திற்கு தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு எந்த ஒரு சத்தியமும் கொடுக்கப்படாதபடியினாலே அவர்களுடைய மனதே இது நல்லது அல்லது கெட்டது என்று வகையறுத்துக் கொள்ள கூடியவர்களாய் வாழ்ந்தார்கள். அதன் பிறகு நம்முடைய அதாவது ஆதாம் முதற்கொண்டு மோசே வரைக்குமாய் 24 சந்ததிகள், அதாவது 24 வம்சங்கள் என்று சொல்லலாம். 2 ஒண்ணுதான். 24 தலைமுறைகள் என்று சொல்ல. 24 தலைமுறைகள். ஆதாம் முதற்கொண்டு மோசே வரைக்குமான காலம் 24 தலைமுறை. பின்பு மோசே மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. நியாயப்பிரமாண காலம் என்று மோசே முதற்கொண்டு அருமையரசர் அவதரிக்கிற வரைக்கும் 42 தலைமுறைகள். ஆக மனசாட்சி காலம், நியாயப்பிரமாண காலம், இந்த காலங்களில் மொத்தம் 66 தலைமுறைகள். இந்த 66 தலைமுறைகளுக்கு தேவன் 5 ஆகமங்களில் வகையறுத்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு மனசாட்சி காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அவள் கிரியைகளே மனதை அவள் நியாயத்திற்கு கொடுக்கிறது. பின்பு நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்கிறவர்களுக்கு நியாயப்பிரமாண காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் அந்த காலத்துக்குரிய புஸ்தகம் தான் ஞாபக புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. பின்பு கிருபின் காலத்துக்கு ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. கடைசி நாட்களில் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாய மனவாட்டி ஆவதற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலங்களில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் செய்கிற அவனவன் செய்த பாவங்களுடைய கிரியைகள் யாவும் அந்தந்த காலத்துக்குரிய மனிதர்களுக்கு அப்படி கிரியைகள் எழுதப்படும்படியான கிரியைகளின் புஸ்தகம். இந்த கிரியைகளின் புஸ்தகம் ஏறக்குறைய 4 காலத்திற்கும் உரியது. மனசாட்சி காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம், கடைசியான அந்தி கிறிஸ்துவின் காலம் அல்லது ஆட்டுக்குட்டியானவருடைய கடைசி ராஜ்யத்தில் சீசத்துக்கு உட்பட்ட காலம். இந்த 4 காலங்களில் மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் எழுதப்படுகிறது. அந்த பாவங்கள் எழுதப்பட்டவையின்படி அவன் நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறார்கள் என்றால் யார் நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. நீங்கள் எப்படி தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது? எப்படி உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால், பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷன், குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல்
அநீத காலத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் அறியீர்களா? இந்த மனிதர்களை அல்லது இந்த பாவியான உலகத்தில் வாழுகிற மனிதர்களை யார் நியாயந்திருப்பார் சொல்லப்படுகிறது? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்திருக்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா என சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனம், தேவதூதர்களின் நியாயந்திருப்போம் அறியீர்களா? அப்போ இந்த பூமியில் வாழுகிற பரிசுத்தவான்கள், வேதாகமத்திலே அருமை இரட்சகர் ஆதாம் பாவம் செய்த பிறகு அவன் சந்ததியானவர்களுக்குத்தான் நியாயத்தீர்ப்பு என்ற ஒரு நியமம் ஏற்படுத்தப்பட்ட நிலையிலே அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலனை அவனவனுக்கு கொடுக்க அவனவன் செய்த கிரியைகளையே அங்கே கிரியைகள் புஸ்தகத்திலே அந்தந்த காலத்தில் மனிதர்களுக்கு வைக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியார் மனவாட்டி புஸ்தகம், இந்த 3 காலங்களில் அந்த 4 காலங்களில் வாழ்ந்த அத்தனை பேருடைய கிரியைகளும் தனியாக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கிரியைகளி புஸ்தகம் 4 புஸ்தகங்கள் வைக்கப்பட்டு அவற்றில் உள்ளவைகளின்படி நியாயத்தீர்க்கப்பட்டார்கள் என்றால் அந்த நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறது யார்? அருமை இரட்சகரா? பரிசுத்தவான்களா? பரிசுத்தவான்கள். நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்களா. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாய்க்கு போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். அருமையா தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். இது பின் 3 ஆண்டு காலத்தில் நடக்கிற சம்பவம். 1 வசனத்தின்படி பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் எனக்கு கொடுக்கப்பட்ட. அப்போ திவ்யவாச யோவான் சொல்லுகிறார், கைகோல் என்றால் நம்முடைய அளவுகோல். அளவுகோல்னா அந்த முழங்கையிலிருந்து இந்த விரல் நுனி 1.5 அடி நீளம், அதான் கைகோல் அளவு சொல்றது. ஒரு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் திவ்யவாச யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது அளந்துவார் என்று சொன்னது. பொதுவாக அந்தி கிறிஸ்துவின் பின் 3 ஆண்டு காலமான மகாபத்திர காலத்தில் நடக்கிற 2 ரட்டுடுத்திய அந்த ஒளிவு மரங்கள் இருக்காங்க, எலியா எனக்கு. இவர்கள் இஸ்ரவேலர்களை நீங்கள் கொலை செய்த இயேசுவே மேசியா என்று அவர்களுக்கு பின் 3 ஆண்டு காலம் முழுவதும் அவர்களுக்கு அறிவித்தபடியினால் அவற்றில் 1,44,000 பேர் அல்லது கோத்திரத்திற்கு 12,000 வீதம், 12 கோத்திரத்திற்கு 1,44,000 பேர் அவர்கள் மனம் திரும்புவார் அல்ல, இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மொத்தம் எல்லா தீர்க்கதரிசிகளையும் சேர்த்து குறிப்பாக 41 தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். ஆனால் மொத்தத்திற்கு தீர்க்கதரிசி 46 பேரில் 36 தீர்க்கதரிசிகள் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களாக இருக்கிறார்கள். 10 தீர்க்கதரிசிகள் மேசியாவாக வருவார்,
36 தீர்க்கதரிசிகள் வருகை குறித்து, அப்படின்னா இரட்சகராக வரப்போகிறார் என்பதை குறித்து, இயேசுவாக வரப்போகிறார் என்பது குறித்து தீர்க்கதரிசி உரைத்தார்கள். 10 தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்திலே மேசியாவாக என்றால் மேசியா வருவார் என்று இன்னும் யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 10 தீர்க்கதரிசி மேசியாவை குறித்து வருவார் என்று தீர்க்கதரிசி உரைத்த நிலையிலேயே அந்த கிறிஸ்துவ பின்முன்னேறாண்டு காலமானது இந்த 2 பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த எலியாவும் ஏனோக்கும் இவர்கள் இருவரும் மறுபடியும் இவர்கள் பூமியிலே கடைசி நாட்களில் கிருபின்கால் ஊழியத்தின்படி அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி என்ற ஊழியத்தை சார்ந்தவர்களாக அனுப்பப்பட்டு வந்து இஸ்ரவேலர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளும்படியான அறிவுரைகள் அவர்களுக்கு வழங்கி அவர்கள் மீட்கப்பட, ரட்சிக்கப்படல்ல, அவர் மீட்கப்பட தேவன் இரக்கம் செய்ய போகிறார். ஏறக்குறைய அந்த நாட்கள் நியாயப்பிரமாணத்தின்படியான காலமாய் இருக்க போகிறது என்றால் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். 6 வாசிங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆக 5-6 வசனங்கள் நியாயப்பிரமாண காலத்தை சார்ந்த ஊழியமாய் இருக்கிறது. ஒருவன் அவரை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவருடைய வாயில் அக்கினி புறப்பட அவர்களுடைய சத்துருக்களை பற்றி. ஆக பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். எலியாவுக்கு இயேசபேல் கடுமையா எலியாவுடைய ஜீவனை எடுத்து போட திட்டமிட்ட பொழுது தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த விக்கிரகங்கள் பெருகிய ஆகாப் ராஜாவுடைய ராஜ்யத்திலே மழை பெய்யாது, நிறுத்தும் மழை நிறுத்தும் வேண்டிக் கொண்டா. எலியா மழை நிப்பாட்டப்பட்டது. அதே சம்பவம் 6ஆம் வசனத்தில் அவர்கள் தீர்க்கதரிசி சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் தண்ணீரில் ரத்தமாக மாற்றும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகல வாதிக்கவர்களுக்கு அதிகாரம். ஆக பல்லுக்கு பல், கண்ணுக்கு நியாயப்பிரமாண காலத்தை சார்ந்த ஊழியமாக இருக்கும் என்ன இந்த வசனங்கள் நமக்கு அறிவிக்கிறது. இந்த நாட்களிலே பொதுவாக ஆண்டவர் இந்த 2 தீர்க்கதரிசிகளாகிய தேவனுடைய பரிசுத்தவான்களை அவர்களே இந்த மனிதர்களை நியாயந்திருக்கும்படி கைகோல் அளவுக்கு ஒப்பான ஒரு அளவுகோலை கொடுத்து நியாயப்பிரமாண காலத்தின்படி ஆலயம், அந்த ஆலயத்துக்குள் இருக்கிற பலிபீடம் என்றால் பிராகாரம், அதில் தொழுது கொள்கிறவர்களை அளந்து பார். ஆக ஆலயம் என்றால் தேவன் ஆலயத்திலே பிராகாரம் அல்லது பலிபீடம், பிராகாரத்துக்கு வருகிறவர்கள் தங்கள் பாவ நிவாரணபடியாக அங்கு பலி செலுத்துவார்கள். பலி செலுத்தப்பட்டு பரிசுத்தவான்களானவர்கள் நித்தித்திரு போக அவருக்கு நியாயப்பிரமாணம் தெளிவு, நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கானான் தான், இம்மை சார்ந்த ஆசீர்வாதங்கள் தான். ஆகினாலே பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம், அதாவது அப்பம் திராட்சரசம் வைக்கக்கூடிய இடம், அதாவது பரிசுத்த பலிபீடம், அதற்குள்ளே மகாபரிசுத்தலம் அதை அளந்துவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் மனிதர்களை கொண்டுதான் அளந்து பார்க்கிறார். மனுஷனுடைய கிரியைகள் என்ன என்பதை தேவன் மனுஷனை கொண்டு அளந்து பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிங்க.
கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் என்றென்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையா அதிலே சஞ்சரிக்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவுகோலாய் பகிர்ந்து கொடுத்தது. புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகள் இருக்கே, அவைகளை அளந்து பார்க்கும்படி அவர் தேவனுடைய கையே அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வசனங்களை அளந்து பார்ப்பதற்குரிய அளவுகோலாய் அவருடைய கையை கொடுக்கப்பட்டது. அவைகள் என்றென்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும். ஆக புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிரமாணங்கள், கட்டளை, கற்பனைகள் இருக்கே, அதன்படி யார் செய்கிறவர்களை குறித்தும் அளந்து பார்த்து இவர்கள் நித்தியத்துக்கு, இவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்றோம். நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாதவர்கள் அக்கினிக்காரர்கள் கண்டோம். நியாயந்திருக்கப்படும்படியான அளவுகோலை தேவனுடைய கையே அங்கே கொடுக்கப்பட்டது, அளந்து அளவுகோலை கொடுக்கப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிங்களேன். இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான ஒரு அளவுகள் இருந்தது. ஒவ்வொரு முழமும் நமது கை முழத்திலும் 4 விரற்கடை அதிகமானது. அவர் அந்த மதிலை அளந்தார். அகலம் ஒரு கோலாகவும் உயரம் ஒரு கோலாகவும் இருந்தது. பின்பு அவர் கிழக்கு முக வாசலுக்கு வந்து அதன் படிகளின் மேல் ஏறி வாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் மறு வாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் அளந்தார். ஒவ்வொரு அறையும் ஒரு கோல் நீளமும் ஒரு கோல் அகலமுமாய் இருந்தது. அறை வீடுகளுக்கு நடுவே 5 முழ இடம் விட்டிருந்தது. வாசலின் மண்டபத்தருகே உள் வாசற்படி ஒரு கோல் அளவாயிருந்தது. வாசலின் மண்டபத்தையும் உள்ளே ஒரு கோல் அளவாக அளந்தார். பின்பு வாசலின் மண்டபத்தை 8 முழமாகவும் அதன் தூண் ஆதாரங்களை 2 முழமாகவும் அளந்தார். வாசலின் மண்டபம் உட்புறத்தில் இருந்தது. சோத்திரம். இங்கே 5ஆம் வசனத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல, இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது. 6 முழ நீளம், ஒரு முழம் என்பது 1.5 அடி. 6 முழம் என்றால் 9.5 அடி. இதோடு ஒவ்வொரு கை முழத்தோடு சேர்ந்து 4 விரற்கடை, 4 விரற்கடை, இந்த 4 விரல் இருக்கு இல்லையா, இதான் 4 விரற்கடை அளவு. ஒவ்வொரு முழத்தோடு மனுஷனுடைய 4 விரற்கடை ஒரு முழத்துக்கும் அதிகமா இருந்தது. அப்போ 1.5 அடி நீளமுள்ள கைக்கோல் அளவு, அதோட 4 விரல் கடை அளவு நீளம், இவைகள் சேர்த்து 6 முழத்திற்கு 9 அடியும், அந்த 4 விரற்கடை அளவாக 6 முழத்திற்கு அரை அடியும் சேர்த்து 10 அடி நீளமுள்ள ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் ஆதி நாட்களிலே ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட வேளையிலே அவன் 10 முழம், அப்படியே 10 அடி உயரமுள்ளவனாய் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதாம் முதற்கொண்டு மனசாட்சி காலம், நியாயப்பிரமாண காலத்திலே மனிதர்கள் ராட்சசலாய், நீங்க 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரம் வாசித்தான், மனிதர்கள் ராட்சசர்களாக பிறந்தார்கள். ராட்சசன் ஜயான் ஃபிகர் என்ற சொல்லும் அல்லவா. அந்த நிலையில் ஒவ்வொரு மனிதனுடைய உயரமும் 10 அடி அல்லது 6 முழமும் 4 விரல் அளவும் சேர்ந்த ஒரு உயரம் என்ற 10 அடி உயரமாக இருந்தது. இதை அளக்க ஒரு மனுஷன் கையில் தான் தேவன் அளவுகளை கொடுக்கிறான். நீங்க இந்த 40ஆம் அதிகாரம்
முழுவதையும் நான் வாசிக்கிற பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக பாவம் செய்தவன் மனிதன், அவன் நியாயத்தீர்க்கப்படுவதற்கு உரியவனான பின்பு அவனிலிருந்து உண்டான பரிசுத்தவான்களையே அந்த பாவியான மனுஷன் செய்த பாவங்களை நிதானிக்க, அளந்து பார்க்க, அதன்படியாய் புஸ்தகத்திலே எழுதப்பட, புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களின்படி இந்த பரிசுத்தவான்களே மனிதர்களையும் தேவ தூதர்களையும் யாவற்றையும் நியாயந்திருக்கிறவர்களாய் தேவன் நியமித்துக் கொண்டார். அப்படி என்றால் உலகத்தை நியாயந்திருக்க போறது அன்புள்ள ஆண்டவர், அவர் அன்பின் தேவன். நாம் கடந்த நாட்கள் தியானம் செய்தோம். நரகம் ஆண்டவர் உலகத்தை ஆண்ட சராசரி உருவாக்கும் பொழுது நரகத்தை உண்டாக்கல. முதலாவது அது கேருவாயிருந்தவன் பாவம் செய்த பொழுது, அவன் தள்ளப்பட்ட பொழுது கோபம் கொண்டு அவரிருந்து அக்கினி வெளியேறி அக்கினி பள்ளமாய் போய் அங்கே பள்ளமாய் நரகம் என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டது என்றெல்லாம் தியானம் செய்திருக்கிறோம். இப்படி மனிதனுக்கு என்ற நியாய தீர்ப்பை கொடுக்க தேவன் அன்புள்ள தெய்வமாய் இருக்கிறபடினால் ஆதி முதல் அந்த வரைக்கும் நேசர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் பல இடங்களில் நமக்கு போதிக்கிறது. அந்த அன்புள்ள தெய்வம் எந்த ஒரு மனசு நியாயந்திருக்கிறது இல்லை என்ற நியமத்தின்படி அவன் நியாயத்தீர்ப்புக்கு உட்படாதபடி அவனை காப்பாற்ற வார்த்தையாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். நீங்க கிருபின் காலத்துல பார்த்தீங்கன்னா ஆதியாகமம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனுக்கு வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 9ஆம் வசனம் வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த வார்த்தை பூமியில வாடுகிற எந்த மனுஷன் நரத்து போகணும் என்ற நிலையில் தேவன் உலகத்தில் வரல. வார்த்தையாகிய தேவனாகிய இயேசு மனுக்குலத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தின்படி அவர் மக்களுக்கு வெளிச்சம் என்ற வார்த்தை என்ற வசனம் என்ற கர்த்தருடைய திரு வார்த்தைகளை அவர் கட்டளையாய் கற்பனையாய் கொடுத்தார். அதன்படி செய்கிறவர்கள், நீ உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்க வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாக நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன். மோசையோடு பொதுவா மோசே சீனாய் மலைக்கு ஏறி சென்ற பொழுது, அதாவது தேவனுடைய பரிசுத்தப்படுவதாய் ஓரிப் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஏறி சென்ற பொழுது உடன் சென்றவர் யோசுவாதான். ஆகினாலே மோசேயுடைய ஊழியத்துக்கு பிறகு யோசுவா காலத்தில் ஊழிய ஒப்பு அடைக்கப்படுகிறது. சொல்லுகிறார், மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு இருப்பேன். அவருடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி செய்வதை மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமனாயிரு. அந்த வசவாசிங்க
பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த சனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பலங்கொண்டு திடமனதாயிரு. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆக மோசேக்கு எப்படி பிரமாணங்களை கொடுத்து அதன்படியாக மோசே இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்தி சென்றாரோ, கானானில் விரவிட்டெனக்கூடிய யோசுவா காலை செல்ல முடிந்ததோ, அதை போல மோசஸுடைய ஊழியமும் யோசுவாவுடைய ஊழியமும் அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை, யோசுவா கொடுத்த கட்டளைகள் கற்பனை கை கொண்ட ஊழியம் வழி நடத்துதல்களின்படி சென்றாலே கானானுக்குள் யோசுவா காலை பிரவேசிக்க முடிந்தது என்றெல்லாம் நாம் அறிந்ததாயிருக்கிறோம். ஆக தேவன் மனிதனுக்கு கட்டளையில் கற்பனை கொடுக்கிறார், யோசுவாவுக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு அன்பு பிதாவாய் இயேசுவே வார்த்தையானவராக வெளிப்படுகிறார். அந்த வார்த்தையின் வசனத்தை கைக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஆக தேவனாய கர்த்தர் மனிதனை அவர் நியாயந்திருக்க விரும்பாதபடி, மனிதன் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனபடியால் அவன் நன்மை செய்கிறவனில் ஒருவனும் அவர்கள் இல்லாதபடியினாலே ஏகமாய் கெட்டு போன மனுக்குலம் மீட்கப்பட, எந்த விதத்திலும் நியாய தீர்ப்புக்கு உட்படாதபடி அவள் காப்பாற்றப்பட அருமையான இரட்சகர் இயேசுவே மனிதனாக மனுக்குலத்தை மீட்க ஒரு மனிதனாக அவர் அவதரித்து, ஒரு வார்த்தையாக அவர் அவதரித்து, கட்டளைகள் கற்பனையாக அவர் அவதரித்து மனுக்குலம் மீட்கப்பட உபதேசித்தார். நீங்கள் இப்பொழுது நான் சொன்ன வசனமே உங்களை நியாயந்திருக்கிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீங்கள் என் வசனத்துக்கு செவி கொடாதபடியினால் நீங்கள் நியாயந்திருக்கப்படுவீர்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாய கர்த்தர் தேவன் நல்லவர். அவர் மனிதன் பாவம் செய்யாதவனாய் தொடர்ந்து அவன் அவருடைய கிருபாதார பலியினாலே நான் வாசிக்கிறோம். எபிரேயருக்கெளிய நிருபம், சோத்திரம், ரோமருக்கெளிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 22-21 வசனம் வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளா ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை சொல்லிவிடுகிறார். ஆனால் அந்த பாவத்தினால் உண்டாகிற மரணம் என்ற இரண்டாம் மரணம் என்ற அக்கினியின் கந்து வேண்டிய கடையிலே நீங்கள் போகாதபடி உன்னை காப்பாற்ற தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக காணப்பட்டு என்றென்னைக்கு நீங்கள் நித்தியத்தில் தேவனோடு வாழ்வதற்குரிய நித்திய ஜீவனை தேவனுடைய கிருபையாய் தேவன் கிருபையாய் தன்னுடைய இயேசுவின் பாடு மரணம், அவர் சிந்தின ரத்தத்தில் பாவ மன்னிப்பையும் அவருடைய ரத்தத்தில் இருக்கிற அவருடைய ஆவியாய் பரிசுத்த ஜீவனால் நீங்கள் புதிதாக்கப்பட்ட பூர்ணர்களாக மாற்றப்பட்ட உங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் தேவன் வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி 3 முதல் வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். 6ஆம் வசனம் வாசிங்க. என் நாமத்தில் 14 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னால் அன்றைய ஒருவன் பிதாவிடத்தில் வரமாட்டார். அப்படி என்றால் மனிதன் பாவம் செய்து அழிய வேண்டும், நியாய தீர்ப்புக்குள்ளாக வேண்டும் என்ற நேம் தேவனுக்கு பிரியம் இல்லை. ஆண்டவருக்கு மனிதன் நியாயந்திருக்கப்படாதவனாய் மறுபடியும் இழந்து போன
தேவனுடைய சாயல் ரூபம் ஜீவனை மனிதனை அடைய வைத்து அப்படி பிதாவின் வீட்டில் அவர் இருக்கிற இடத்திலே மனிதனை மறுபடி சேர்த்துக் கொள்ளவே அருமைய இரட்சகர் பலியானார் என்பதை நாம் அறிந்தவாயிருக்கிறோம். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரமாணங்களை மக்களுக்கு கிருபையின் காலத்திலே ஒரு நற்செய்தியாய் நல்ல செய்தியாய் ஆண்டவர் பிறப்பை குறித்து நான் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று நான் வேதத்திலே நான் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் எல்லா ஜனங்கள் இடையர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது, வானசாஸ்திரிக்கு அறிவிக்கப்பட்டது, ஏரோதுக்கும் அறிவிக்கப்பட்டது, பெத்லகேமில் உள்ள எருசலேமில் உள்ள யாவருக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆக ஆண்டவர் இயேசு நாமத்திலே அவர் அவதரிப்பார் என்பதை சகல மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. காரணம் என்ன? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும், பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும். அந்த சமாதானத்துக்கு உட்பட்டவர்கள் மேல் தேவனுடைய பிரியம் இருக்கும். அந்த நித்திய சமாதானத்துக்குட்பட்ட அவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறபடினா அவர்களை தனது பரிசுத்தவான் நீதிமான்களாய் நித்தியவாசிகளால் மனவாட்டியாய் சேர்த்துக் கொள்ள தேவனுடைய கிருபாவரமோ மனிதருக்கு இயேசு கிறிஸ்துவினால் நித்திய வாழ்க்கையை இலவசமாய் தந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி நான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு தேவன் மனுக்குலத்திற்கு தன்னையே ஒரு சுவிசேஷமாய் கொடுக்கிறார். எல்லா ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கு நற்செய்தின்னு சொல்லுகிறார். ஆனாலும் கூட அந்த நற்செய்தியை கடந்த 2000 ஆண்டு காலம், ஏன் 2026 ஆண்டு காலம் முழுவதிலும் இந்த இயேசுவினால் மனுக்குலம் நரகத்துக்கு போகாமல் நித்தியத்தில் சென்று அவர் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியமாதி முதற்கு நாள் வரைக்கும் நற்செய்தியாய் நல்ல செய்தியாய் குட் நியூஸாய் ஜனங்களுக்கு அறிவித்துக் கொண்டு நீ பாவியாய் இருக்காதே, நீ பாவம் செய்யாத மனம் திரும்பி என்று அறிவிக்கப்படுகிறது. நீ பாவம் செய்யாமல் இருந்தால் உன்னை நான் சேர்த்துக் கொள்ள எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27 வசனத்தபடி தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருள்படி என்ன பாவம் இல்லாமல் அவர் நான் வரப்பு என்று சொல்லுகிறார். இவ்வளவெல்லாம் சத்தியத்தை கேட்ட நாவிக்குரிய மண்டலத்தில் உள்ளதான தேவச்சனங்களோ சபைகளோ அல்லது உலகத்தில் இருக்கிற 900 கோடி ஜனங்களில் மெய் ஒளியை மெய்யான இரட்சகரை அவர்கள் அறிந்தும் கேள்விப்பட்டும் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் ஒரு மாய பிம்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்களேன். ரிக்வேதத்திலே நாம் கடந்த நாட்களிலே நாம் தியானம் செய்திருக்கிறோம். ரிக்வேதத்திலே ஓம் என்று சொல்லப்படுகிறது. ஓம் ஓம் ஸ்ரீ பிரம்ம புத்ரா நமகாயா. அப்படி என்றால் ரிக்வேதத்திலே 110வது காண்டத்திலே ஓம் ஓம் என்றால் பூர்ண ஒளிமயமானவனே, பிரம்மபுத்திரா பிரம்மனுடைய புத்திரனே, பிரம்மனுடைய மகனே, பிதாவுடைய மகனே, தேவனுடைய மகனே, ஓம் ஸ்ரீ நீ பூரண ஒளிமயமான பூரண பரிசுத்தமான ஒளியே. நீ யார்? பிரம்மனுடைய புத்திரன், பிரம்மபுத்திரா, தேவனுடைய குமாரன், தேவனுடைய மகன். ஆனால் நீ யார்? ஸ்ரீ. ஸ்ரீ என்றால் போற்றப்படுகிறவன், வாழ்த்தப்படுகிறவன், வணங்கப்படுகிறவன். நமக நாமத்தை உடையவனே, பூரண ஒளிமயமானவனே, தேவனுடைய மகனே, தேவனுடைய புத்திரனே, அதிநிமித்தமாய்
போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் ஆராதிக்கப்படுவதற்கும் பூஜிக்கப்படுவதற்கு உரியவனே, இந்த நாமத்தையுடைய உமக்கு நமகா, உடைய நாமத்திற்கு நன்றி. தேவன் தெளிவாக ரிக்வேதத்திலே 110 காண்டத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் மீறி இல்ல தீபத்தை விளக்கை ஏற்றி வச்சு அதுதான் அந்த மெய்யான் ஒளி என்றால் என்ன செய்வார் ஆண்டவர்? ஞாயிற்றுமானம் தான் போகிறது. பிரம்மபுத்திரன், தேவனுடைய புத்திரன் ஆதி சிவன் பார்க்கிறோம். யார் வருத்தப்பட வேண்டாம், நான் உண்மையை சொல்கிறேன். ஆதி சிவன், சிவன் என்றால் என்ன? அன்பு. இந்த அன்புடைய தேவன் யார்? ஆதியிலே இருந்தவர். ஆதியிலே தேவன் வானத்து பூமி உண்டாக்கினார் இல்லையா? ஆதியிலே தேவன் மனுஷன் உண்டாக்கினார் இல்லையா? அப்படி நல்லவனா உண்டாக்கினார் இல்லையா? அப்ப ஆதி சிவன் யார்? ஆதியிலே மனிதன் மேல் அன்பு கொண்ட இறைவன் யார்? எழுதிக்கிற ஆதி சிவன். பல காரியங்கள் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே தொடர்ந்து ஓம் ஸ்ரீ ஸ்பீலிடயா நமகா அப்படின்னா தன்னுடைய மாம்சத்தில் உலகத்தில் வந்தவரே. ஓம் ஸ்ரீ முத்ரீம் ஜயாயா நமகா, மரணத்தை வென்று ஜெயம் பெற்ற நாமத்தை உடையவரே. மரணத்தை யாரு ஜெயிச்சதே? நாம் அறிந்துள்ளாயிருக்கிறோம். அப்படி என்றால் தேவன் மனிதன் தன்னை தடவியால் கண்ணடைந்து கொள்ளத்தக்கதாக இந்த அதன் சாமவேதத்தை யார் எழுதினது? பிரமாணர்கள். பிரமாணர்கள் யார்? பிராமணர்கள். ஏவர்களுக்கு பிராமணர் பேர் வந்தது? தேவனுடைய பிரமாணத்தை அறிந்த யூதர்கள், ஆரியர்கள். என்றால் பசு, இரியனா மேய்ப்பவர்கள். பசுக்களை மேய்ப்பவர்களாக இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலே கைபர் போன வரலாறு படிச்சோம் தெரியும். ஆடு மாடை மேய்க்கு இந்தியாவில் புகுந்த ஆரியர்கள் அப்படின்னா யூதர்கள். அவனுக்குத்தான் தெரியுது நியாய பிரமாணம். அப்போ அவர்கள் இந்தியாவிலே வந்து அவர்கள் இந்த 4 வேதத்தை எழுதி இது மெய்யான தேவன் இவர்தான் என்று பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அன்பின் ஆண்டவர் 5 ஆகமங்களை உள்ளவைகளை இங்கே 4 வேதங்களாக எழுதி கொடுத்து, நானே மெய்யான தேவன், நானே உனக்கா பலியானேன், நானே மரணத்தை ஜெயித்தேன். நான் எவரு 2ஆம் வாசிக்கிறவர்கள் ஜீவாலமெல்லாம் மனம் வைத்து இருக்கிறவர்களுக்கு விடை தருபடி அவர் மரணத்தில் தன் ஊட்டி ஜெயம் எடுத்தார். 1:55 வாசிக்கிறவர்களாம் மரணம் கூறி எங்க பாதாளம் ஜெயம் எங்கே? அப்படி என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயத்தீர்ப்பானது மனுக்குலத்திற்கு மனிதனை தனக்கு வரிசித்துக் கொண்டான். தேவன் ஒருவனுக்கு நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறதல்ல. தேவன் அல்லவர், அவர் அன்புள்ளவர். வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வாசிக்கலாம். எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினால் ஆக்கினை தீர்ப்படைவார்கள். எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். மனசாட்சி காலம். இன்னைக்கு கிருபின் காலத்தில் வாழுகிற மக்களுக்கு நியாயப்பிரமாணம் நிறைவாயிற்று. அதனால கிருபின் கால சத்தியத்தை நாம் பின்பற்றி வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த சிறுவர்களுக்கு 613 நன்மைகள் தீமைகள் 2 வகையறுத்து கொடுத்திருக்கிறாரே. அதன்படியாக நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்து ஆனால் நியாயப்பிரமாணத்தை செய்யாவிட்டால் அது அவர் பாவியில் ஏந்திருக்கப்படுவாங்க. அதே வேளையில உனக்கு நியாயப்பிரமாணம் இல்ல, நீ கிருபின் காலத்தில் இருக்கிற, அப்படி என்றால் கிருபின் காலத்தில் வாழ்கிற நீ பாவம் செய்தால் நியாயப்பிரமாணம் தான்
நன்மை தீமை என்ற வகை இருக்கிறது. எனக்கு நியாயபரம் இல்லை, அதனால நான் பாவி இல்லை என்று சொல்லலாம் என்றால், நீ நியாயபரமான இல்லாத காலை வாழ்ந்து பாவம் செய்தால் நியாயபரம் இல்லாமல் நீ பாவியாய் மாறுகிறாய். 6 வாசிங்க ரோமர் 2. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன பலன் அளிப்பார். அந்த 4 புஸ்தகங்கள் காலங்களிலே வாழ்கிற மனிதனுடைய கிரியைகள் அங்கு எழுதப்பட்டது. கிரியை புஸ்தகத்தில் இவன் செய்த ஒவ்வொரு கிரியையும் புஸ்தகம் எழுதப்படுது. நான் கடந்த நாட்களிலே நான் சாட்சி கொடுத்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. சுமார் ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்பாக அடியான் அதிகாலையிலே உண்மையா நடந்த சம்பவம். அதிகாலையிலே அடியான் செபித்துக் கொண்டிருந்த பொழுது அருமைய ரட்சகர் வாரும் ஆண்டவரே என்றும், எவ்வளவுதான் இந்த சத்தியத்தை சொன்னாலும் சபையில் உள்ள ஊழியர்கள் தேவஜனங்கள், இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள தேவஜனங்கள் ஊழியர்கள் சபையில் ஆண்டவரை கேட்க மாட்டேன்டாங்களே ஆண்டவரை, நீ வார ஆண்டவரை என்று அடியான் அங்கலாய்த்தவனாய் தேவனுக்கு மன்றாடி கொண்டிருந்த பொழுது பரலோகத்தில் உண்டான சத்தம், எலியா ஆண்டு சொன்ன வார்த்தைங்க, எலியா அவருக்கு இத்தனை மதிப்பெண்கள், மோசேக்கு இத்தனை மார்க். ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொரு பரிசுவான்களா சொல்லி பேரை சொல்லி அவன் இத்தனை மார்க்னு சொன்னார். கடைசியில் அடியான் கேட்ட, ஆண்டவரை அடியானும் உங்களுக்கு செய்கிற ஊழியத்துக்கு எனக்கு எத்தனை மார்க் போடுறீங்க ஆண்டவர்? போட்டிருக்கீங்க கேட்டேன். எத்தனை மார்க் போட்டிருக்கிறேன்னு கேட்டாரா? ஆண்டு சொன்னாரு, நீ இப்போ ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீ இல்லையா, உனக்கு கொடுத்த இந்த ஊழியத்தின் பாதையில் நீ ஜெயமாக ஊழியத்தை முடிச்சாத்தானே உனக்கு மார்க் நிறைவடையும், உனக்கு டோட்டல் மார்க் கிடைக்க போறோம் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் கேட்டேன், ஆண்டவர் அப்படின்னா இன்னும் எனக்கு மார்க் போடலையா என்று கேட்ட பொழுது ஆண்டு சொன்னார், இல்லை, ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற ஊழியத்துக்கும் ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற ஒரு கிரியைக்கு உரிய மார்க் அன்றைக்கு போடப்பட்டு வருது. நீ ஊழியத்தை முழுவதும் முடிக்கும் எப்படி முடிக்கிறியோ, நீ ஜெயமான ஊழியத்தை முடித்தால் உனக்கு மார்க் ஜெயமான மார்க், டோட்டல் மார்க் அப்படிதான் உனக்கு கிடைக்கும். நீ ஜெயமான ஊழியத்தை நீ முடிக்கல என்றா உனக்கு ஜெயமான மார்க் எப்படி கிடைக்கும்? அப்ப அடியான்னு கேட்டேன், ஆண்டவரே அப்படின்னா 0 மார்க்கெல்லாம் இருக்கா ஆண்டவனு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சாட்சி கொடுத்தது? ஆமான்னு சொன்ன. அப்படி என்றால் அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதான பலன் அவனவனுக்கு கொடுக்க அந்த பலன் அவனவன் கூட வருகிறது. அருமையான கர்த்தரைய ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள பரிசுத்தர்களே, நீதிமான்களே, மனவாள சபையில் உள்ளவர்களே, நீங்கள் செய்கிற ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிற அழைப்பை சார்ந்த வேலை இருக்கிறது அல்லவா, ஊழியத்தின் பகுதி, ஜீவியத்தின் பகுதி, அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்க கொண்டு சேர்க்கக்கூடிய பகுதி, ஒவ்வொன்றுக்கும் தினந்தோறும் நீங்க எந்த அளவுக்கு அவருடைய வேலையை செய்றீங்களோ, அவருடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறீர்களோ, அவருடைய ஆலயத்தில் எங்கு உண்மையிலோலா இருக்கிறீர்களோ, அப்படின்னா அவருடைய கட்டளை கற்பனை கை கொண்ட வாழ்க்கை உண்மையிலோலா இருக்கிறீர்களோ, அன்று முடியுது எப்பங்க? நைட்டு 12 மணி தானே ஒரு நாளுடைய முடிவு வேலை. நைட்டு 12 மணிக்கு இந்த காலத்தின் புஸ்தகம் ஜீவ புஸ்தகம், இந்த ஜீவ புஸ்தகத்துல கிரியின் புஸ்தகத்துல இந்த நாளில் டேட் டைம் போட்டு என்னுடைய தாசன் இந்த ஒளியை செய்தார், இந்த ஆத்மாவை மீட்டார், இந்த ஆத்மா என்னுடைய ராஜ்ய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், இந்த ஆத்மா தேடி சென்றது, இந்த ஆத்மா எனக்காக வாழ்ந்தது, இந்த ஆத்மாவை என் சத்தியத்துக்குள்ளாக்கினது என்று இந்த நாளின் உங்களுடைய நீங்க செய்த ஆண்டுக்கு செய்த வேலைக்குரிய கூலி இன்றைக்கு இரவு 12ஆம் மணி வேளையிலே கிரியை புஸ்தகம் எழுதப்படும். கதல்லங்க, தேவனால் சொல்லப்பட்ட சத்தியம் இது. அப்படி என்றால் வேதத்திலே நேசர் சொல்றாங்க,
ஆண்டு ஏன் நல்லவன்னு சொல்றீங்க? ஆண்டு ஏன் நியாயத்தீர்ப்பு செய்யணும்? மன்னிக்க கூடாதா? அவர் மன்னிக்க தயவுறுத்த தேவன். ஆனால் ஒரு தடவை நீ பாவம் செய்தாய், மன்னிப்பார். அறிக்கை செய்தாய், மன்னிக்கிறார். நீ அறிந்து செய்தால் அநேக அடிகள் உனக்கு கிடைக்கும், தவிர மன்னிப்பு கிடைக்காது. அதனால் தேவன் பல நியமங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு தண்டனை உண்டுங்க. மனிதன் செய்கிற அத்தனை பாவத்துக்கும் கடந்த நாட்களே ஜஸ்ட் டச் அப் பண்ணோம். அந்த சத்தியத்தை தியானம் செய்வோம். கர்த்தர் வருகை தாமதிக்க வந்தார். அவனவன் செய்த கிரியைகள், நீ என்ன கிரியை செய்யறியோ உடனே அதுக்குரிய அந்த கிரியைகள் அங்கே எழுதப்படுகிறது. அந்த நாள் நிறைவுறுகிற மிட் நைட் 12 மணி வேளையிலே அவை அனைத்தையும் கூட்டி, நீ செய்தது பாவம் அதிகம் என்றால் நியாய தீர்ப்பு என்று அங்கே 0 மார்க் தான் போடப்படும். நீ செய்தது தேவனுக்கு நற்கிரியா இருக்கும் என்றால் நித்திய ஜீவனுக்கு என்று அங்கே குறிக்கப்படும். வேதத்திலே ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். நீ யாராயினாலும் சரி. லாசரு தரித்திரம்தான். சத்தியத்தை கை கொண்டு வாழ்ந்து நித்தியத்தில் போவதற்கு இம்மை சார்ந்த உயர்வு தாழ்வுகள் ஒரு பொருட்டல்ல. உன்னத பாட்டில் வாசிக்கிறேன் இல்லையா? உன்னத பாட்டி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் மனவாட்டியை சொல்ற, உம்முடைய நேசம் மரணத்தை காட்டிலும் வலிதானது. உன்னத பாட்டி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிங்களா. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேச மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. அதன் தளல் அக்னி தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். பாருங்க, மனாடி கேட்கிற, ஏசப்பா என்னைய உடைய நேசத்துக்குரிய என்னைய உங்களுக்கு பிரியமான மனவாட்டியா நீதிமானாய் வாழுகிற என்னைய உடைய இருதயத்திலே முத்திரை போடு. உடைய இருதயத்தில் முத்திரையா வச்சுக்க, உங்களுடைய புயத்திலே முத்திரையா வச்சுக்க. அவருடைய புயங்கள் ஐம்புலன், இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இருக்குல்ல. ஒரு மனுஷனுக்கு 5 பாகங்கள் இருக்கு. மெய், உடம்பு, வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 புலன்களிலும் என்னுடைய மனவாட்டியா என்னுடைய முத்திரை பாய்ச்சுக்க. நேசம் மரணத்தை போல் வலிது. மரணம் எவ்வளவு கொடிதானோ அதுபோல நான் உம்முடைய கொண்டிருக்கிற நேசம் அவ்வளவு வலிதானது. அதன் தளல் அக்னி தளலும் அது ஜுவாலை கடு ஜுவாலையுமாய் இருக்கிற என்னை கொண்டிருக்கிற நேசம், அந்த நேசமாகிய அக்னி தளல். தளல்னா ஃப்ளேம் சொல்றேன் பாருங்களேன். அந்த அக்னி தளல், அதிலிருந்து வரக்கூடிய ஜுவாலை காற்றிலும் நான் உண்மையில் பாராட்டுகிற உண்மை வைத்திருக்கிற நேசம் பெரியது. தரலான தண்ணீர்கள் உண்மையில் வைத்திருக்கிற அந்த நேசத்தை என்னில் அழிக்க மாட்டாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. அப்படின்னா போராட்டம். வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. நேசமே நான் உண்மையில் கொண்டிருக்கிற நேசம், அன்பு, பரிசுத்த, நீதியின் கிரியைகளை வெள்ளம் என்ற பெருவெள்ளம் வந்தது, அந்த வீட்டை அடித்தது. அது
அது இடிந்து விழுந்தது. அப்படிப்பட்ட ஒரு வெள்ள வந்தாலும் ஆண்டவரே உங்களை கொண்டிருக்கிற நேச அன்பு பரிசுத்த நீதி ஒன்றும் அவற்றினை என்னை பிரிக்க மாட்டாது தான் சொல்றான். வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் ஆசிரியெல்லாம் நீ என் நேசத்துக்கு கொடுத்தாலும் அது முற்றி ஆசிட்டே பண்ணப்படும். சாத்தா இந்த உலகம் முழுவதும் உனக்கு தர்ற, நீ என் காலில் விழுந்து வழிபடு, என்னை ஆராதே என்று சொன்னாலும் என் நேசமே இந்த உலகம் முழுவதும் ஒருவனுக்கு கொடுத்தாலும் உன்னை நேசத்துக்கு அது ஈடாகாது. அதை நான் அசட்டு பண்ண, அதை நான் அருவருப்பாக எண்ணுவேன், அது புறமாக்குவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் 1 அதிகாரம் 1 தயவுசு குறிக்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 8 வசனங்கள். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து நீங்க ரோமர் 8 அதிகாரம் 36 வாசிங்களேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனால் வீட்டை வாசித்து பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவில் நான் கொண்டிருக்கிற அன்பை ஒன்றினாலும் அவரை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுக்கிறார். அருமை ஆண்டவர் அவருடைய இடது கரம் நியாயத்தீர்ப்பை கொடுக்கிற வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஆனால் அவருடைய வலது கரம் நீதியின் கரம், அன்பின் கரம், அரவணைக்கும் கரம், மனதுருக்கத்தின் கரம். அவருடைய வலது கரம் பாவம் மனிதனை நியாயத்தீர்ப்புக்கு இழுத்துக் கொண்டு அக்கினிகளை கொண்டு போகிறது. தேவனுடைய நீதி மனுஷரை அழைத்து சென்று அவருடைய சிங்காசனத்தை அமர்த்தி வைக்கிறது. இயேசுவின் அன்பு பெரியது. இந்த சத்தத்தை கேட்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. வெள்ளை சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிறவர், அவர் அமர்ந்திருக்கிறார். அவரோடு ரகசியவர்களை சேர்ந்து கொண்டாங்க இல்லையா, அவங்களை பார்த்துதான் பரிசுத்தவான்கள் சொல்கிறார். வேதத்திலே பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலே 2 இடத்திலே நான் வாசிக்க முடிகிறது. 1 எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4 அதிகாரம் 4 வசனத்திலே, சீயோனின் மீதியாயிருந்து எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்றே எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தான். அடுத்தாற் போல எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 62 அதிகாரம் 11-12 வசனம் வாசிகள் தயவு செய்து. நீங்கள் சீயோன் குமாரத்தை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய். நீ தேடிக்கொள்ளப்பட்ட சோத்திரம். எசையா 60 ஒரு பரிசுத்த ஜனம் என்று நவசனம் சொல்ற. ஹல்லேலூயா. 12 வசனம் எசையா 60:12 வாசிங்க. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டது என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்று பேர் வருவாய். அப்படின்னா யாரு நகரம்னா இதுங்க? பல்லூத்திலிருந்து இறங்கி வந்த எருசலேம் நகரம். தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி. அது அந்த நகரத்தை தான், அந்த சபையை கைவிடப்படாத நகரம் என்று பேர் வருவாய் சொல்லுவார். அப்படி என்றால்
இப்பொழுது இந்த கடைசி வந்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:10 வாசிங்க. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த பரிசுத்தர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தை அவர்கள் நிமித்தமாக செய்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி என்றால் கிறிஸ்து, இந்த பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் மகிமை கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நீ தந்த மகிமை நான் கொடுத்தேன் என்று யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கிறபடி இந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் தன் மகிமையை கொடுத்து மனவாட்டியார் ரகசியம் சேர்த்துக் கொண்டு அது முதற்கொண்டு எந்தடைக்கும் கர்த்தரோடு இருக்கிறபடியால் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற அருள்நாதர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறது அல்ல, மனிதன் அவனவன் செய்த கிரியைக்குரிய பலன் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட கிரியைகளை கொடுக்கிற, இதை கண்காணிக்கிறவர்கள் இந்த பரிசுத்தவான்கள், இந்த மனமாற்றியானவர். உலகத்தை நீங்களே நியாயத்தீர்ப்பீர்கள், தேவதூதன் நீங்களே நியாயத்தீர்ப்பீர்கள். இப்படிப்பட்ட மேன்மையான சிலாக்கியத்திற்கு அன்பின் ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்தவான்களை, இந்த நீதிமான்களை, இந்த சத்தியவான்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள நீதிமான்களே, உங்களுக்கு உண்டான அழைப்பை நீங்கள் காத்து கொள்வீர்கள் என்றால் இந்த உலகத்தை நீங்கள் தேவதூரில் நீங்கள் நியாயந்திருப்பது மட்டுமல்ல, தேவனுடைய சிங்காசனத்தை அமர்ந்து அவருக்குரிய அத்தனை ஆளுகைக்கும் உரியவர்களாய் நீங்கள் அவருடைய பிரதிநிதிகளாக அவரோடு அவரில் மறைந்து அவரும் நீங்களும் ஒரே ஆத்மாவாய், ஒரே சாயல், ஒரே நாமம், ஒரே கிரீடம் இவளை அணிந்து கொண்டு அவருடைய ஆட்சியை நீங்கள் ஆளுகிற சிலாக்கியத்திற்கண்டு பாவம் செய்யாத பரிசுத்தராய் தேவன் நம்மை அழைக்கிறார். அர்ப்பணித்து பரிக்கு ஆயத்தமாகவும் தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.